வணக்கம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய கூட்டம் ஒன்று விஷயத்துக்காக காத்துட்ருக்கு. அது ஒன்றே ஒன்று தான், தோனி எப்போ வின்னிங் ஷாட் அடிப்பார், அந்த பழைய ட்ரேட்மார்க் ஷாட் எப்போ அடிப்பார்ன்ற மாதிரி எல்லாம் காத்துட்ருக்காங்க. இந்தியா வந்து டெஸ்ட் சீரியஸ் வின் பண்ண அந்த சந்தோஷத்தோட இப்போ வந்து ஒன் டே சீரியஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் 4 ரன் அடித்தா வின்னுன்ற மாதிரி இருக்குது, 2 ரன் அடித்தா வின்னுன்ற மாதிரி இருக்குது. தோனிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தோனி எப்போ வின்னிங் ஷாட் அடிப்பார் அப்படின்னு. இந்த கண்கள் ஏதோ ஒரு ஏக்கம் தெரியுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய விஷயமும் அவ்வளோ ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு டீம் ஸ்பிரிட்டை விடுங்க. இங்கே பாருங்கள், ஆடியன்ஸ் ஸ்பிரிட்டே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ பேர் ஒரு விஷயத்துக்காக தான் காத்துட்ருக்காங்க. தோனி மேலே பல தரப்பட்ட விமர்சனங்கள் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவலில் பேக் டு தி ஃபார்ம் ஆகிருக்காரு. 2018 பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா தோனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாகவே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம், அவருடைய வயசாகலாம், அவர் கன்சிஸ்டன்சி என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அவர் கீப்பிங்கில் கில்லியாக தான் இருந்திருக்காரு. அவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்தியன் டீமுக்கு மாறிட்டார். இப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி இப்போ வந்து ஒன் டே மேட்ச்சுக்கு வந்து அவர் வந்திருக்காரு. T20லேருந்து நீக்கப்பட்டு ஒன் டே சீரீஸ்க்கு அவர் வந்திருக்காரு. இப்போ தோனிக்காக தான் நான் வெயிட்டிங். அதுக்காக இப்போ பார்ப்போம்னா ஆஸ்திரேலியன் டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இப்போ சொல்லி ஆகணும். இன்றைக்கி வந்து 230ன்றது ஈஸியான டார்கெட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது வந்து கொஞ்சம் வந்து நம்ம சொதப்பிடிச்சுன்னு தான் சொல்ல முடியும். இந்தியா ஜெயிச்சிருச்சு, இந்தியா கப் அடிச்சிட்டாங்க. இது வந்து உலக சாதனை, இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டாக பார்க்கப்படுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, T20 வந்து ட்ரா ஆகிடுச்சு, டெஸ்ட்டு வந்து நாம் வின் பண்ணிட்டோம், ஒன் டே சீரீஸ் வந்து 2-1 நாம் வந்து ஜெயிச்சிட்டோம். இந்தியா வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி ஆஸ்திரேலியா பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்த்தே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்ஸ்வெல் அண்ட் ஹான்ஸ்காமோடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. மேக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏன் அப்படி சொன்னோன்னா, அவர் வந்து அதிரடியான பேட்ஸ்மேன். ஒருவேளை அவர் நின்றுதாருன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். 230 வந்திருக்காது, கண்டிப்பாக அவரால் ஒரு 30 ரன்னாவது அதிகமாக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம காம்ப்ளிகேட் ஆகிருக்கும். அது ஒன்று. அந்த விக்கெட் எடுத்தது மிக முக்கியமான 2 பேர், முகமது ஷமி அண்டு நம்ம புவனேஷ்குமார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முகமது ஷமி வந்து அந்த ஓவர்லேயே 35வது ஓவர் 34வது ஓவர் நினைக்கிறேன், அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ்வெலுக்கு போட்டது வந்து ஒரு ஷார்ட் பாலாக போட்டிருப்பார். ஷார்ட் பால் வந்து ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருப்பார், டாப் எட்ஜ் ஆகி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட் பால் போட்டிருப்பார், அது வந்து ஒய்டாக மாறி இருக்கும். அடுத்தது அந்த தப்பை திரும்ப ஒரு பண்ணவே இல்லை, திரும்பவும் ஒரு பவுன்சர் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த பவுன்சர் தான் வந்து மாறி இருக்கும், கேட்சாக மாறி இருக்கும். புவனேஷ்குமார் ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு கேட்சாக பிடிச்சிருப்பாரு. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேட்ச் இந்த இன்னிங்ஸ்னு கூட சொல்லலாம். ஒருவேளை மேக்ஸ்வெல் அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து ரொம்ப இதாக போயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டீமில் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ் வந்து நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஹல் உள்ளே வந்தார், கேதர் ஜாதவ் உள்ளே வந்தார். முக்கியமாக வந்து விஜய்சங்கருடைய உள்ள ப்ரெசன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு டீமுக்கு உதவலைனாலும் ஓகே, அவர் வந்து ரன் ரேட்டெல்லாம் கம்மிப்படுத்தினார். இன்றைக்கி வந்து குல்தீப் யாதவுக்கு பதிலாக நம்ம சாஹல் வந்திருக்காரு. குல்தீப் யாதவ் அந்த ரிஸ்ட் ஸ்பின்னிங்னுவாங்க. ஏற்கனவே ரவிசாஸ்திரி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து ரிஸ்ட் ஸ்பின்னர் தான் வேணும், இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்லாம் வேணாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கிலாந்து ஆகட்டும், நம்ம ஹோம் கிரவுண்ட் ஆகட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு குல்தீப் யாதவ் பெர்ஃபார்மன்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்தவர் குல்தீப் யாதவ் தான் ஸ்பின் பவுலிங்கில். ஆனால் அதையெல்லாம் தகர்த்தறிஞ்சு சாஹல் வந்து நானும் இருக்கன்ற மாதிரி காட்டிட்டார். 6 விக்கெட் ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் பண்ணுறதுலாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. மொத்தம் மிடில் ஆர்டரையும் அவர் காலி பண்ணிட்டார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய டீம் எடுத்தது மிகப்பெரிய ஒரு பலம் தான் இந்தியன் டீமுக்கு. இன்னொரு வந்து புவனேஷ்குமார். இப்போது புவனேஷ்குமாரோடைய இது வந்து 2 விதத்தில் வந்து யூஸ் ஆச்சு. ஒன்று அந்த கேட்ச், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளென் மேக்ஸ்வெலோட கேட்ச், ஒரு பிரில்லியண்ட்டான கேட்சை வந்து அவ்வளோ அருமையாக பிடிச்சிருப்பார். இன்னொன்று வந்து அந்த ஓப்பனஸை காலி பண்ணது. மைண்ட் லெவலில் வந்து ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் திணறிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். 27 ரன்லேயே 2 விக்கெட்ஸ் வந்துருச்சு. ஒரு ஃபைனலில் லீக் மேட்சாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபைனல் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா 27 ரனில் 2 விக்கெட் விழுந்தது வந்து ஆஸ்திரேலியாவில் மைண்டில் அளவில் ரொம்ப பாதிச்சிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா புவனேஷ்குமாரோட பெர்ஃபார்மன்ஸ்
வந்து சூப்பராக இருந்தது. ஓப்பனிங்கில் அலெக்ஸ் கேரி அண்டு ஆரன் ஃபின்ச்சோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டார். எனக்கு தெரியும் இந்த ஆரன் ஃபின்ச்சோட விக்கெட்டை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு. தோனி வந்து ஒரு ஐடியா சொல்லி புவனேஷ்குமார் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதை எடுத்துட்டார். ஸோ ஓகே, 230 ஒரு டார்கெட் இந்தியாவோட பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான டார்கெட்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். தவான் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார், 26 ரன்கள். ரோஹித் சர்மாவும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். கோலி ஒரு 46 ரன்கள் அடிக்கும்போது அவரும் அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் கேதர் ஜாதவ் அண்ட் தோனி. ஓகே, இப்போது வந்து ஒரே விஷயந்தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஹல் எடுத்ததும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதே மாதிரி 100% கேதர் ஜாதவ் எடுத்ததும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏற்கனவே சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மேட்ச்சில் நாம் ஜெயிக்கணுன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னரோட களமிறக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க குல்தீப் யாதவ், சாஹல், ஜடேஜா இது மாதிரி களமிறக்கினாங்க. இப்போ வந்து அப்புறம் கேதர் ஜாதவ் 3 பேரை களமிறக்கினாங்க. கேதர் ஜாதவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. தோனிக்கு அவ்வளோ அருமையாக வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காரு. இது ஒன்று. ஆஸ் யூஷுவல் இந்த மேட்சோட ஹீரோ அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸாக தோனி தான். தோனி ஒவ்வொரு தடவையும் விமர்சனம் வைக்கும்போது அவர் மேலே கம்பேக் வருவார். அந்த கம்பேக் வந்து சாதாரணமாக இருக்காது, வேறு லெவலில் இருக்கும். அதான் உண்மை. அந்த மாதிரியான ஒரு கம்பேக் தான் இப்போ தோனி வந்து கொடுத்துருக்காரு. எப்போவுமே வந்து தோனி மேலே ஒரு விமர்சனம் வந்து வச்சுட்டே இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து 10 இயர்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு. 10 இயர்ஸ் இல்லை, அவர் ஆரம்ப காலகட்டத்திலே வந்து வச்சுட்டே இருக்காங்க. என்னென்னா, தோனிக்கு வயசாகிடுச்சு, தோனி இனிமேல் டீமில் இருக்கவே தேவையில்ல, தோனியோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான், அவர் காலி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு சினிமாவுக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் மாதிரியோ அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி தான். ஒவ்வொரு தடவையும் கம்பேக் வரும்போது அது வேறு லெவலில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனி மேலே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் விமர்சனம் வச்சாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக பால் வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு. சிம்பிளான ஒரு கேள்வி நம்ம ஆடியன்ஸ் நம்ம இதுக்கிட்டே நம்ம கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனி ரொம்ப நாள் கழிச்சு விளையாட வராரு. அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ ரொம்ப நாள் கழிச்சு விளையாட வராரு. 4 ரனில் 3 விக்கெட் இருக்குது. 4 ரனில் 3 விக்கெட் அவுட் ஆகிடுச்சு. இந்த நிலமையில் ஒருத்தர் வராரு, அவரால் தூக்கிலாம் அடிக்க முடியாது. அதுதான் விஷயமே. அவரால் அவ்வளோ அதிரடியாக விளையாட முடியாது, மேஜிக்கும் பண்ண முடியாது. இதுதான் விஷயம். சாதாரணமாக தான் விளையாட முடியும். அப்படி இருந்தாலும் அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியலாக போய் தான் தோற்றோம். 30 ரன் கிட்ட தான் நம்ம தோற்றோம். அந்த தோல்விக்கு தோனிலாம் காரணம்னு சொல்ல முடியாது. அப்புறமா தினேஷ் கார்த்திக் அண்டு தினேஷ் கார்த்திக்கும் இவரும் ரவீந்திர ஜடேஜாவும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். அவ்வளோ விமர்சனம் வச்சாங்க. அதுக்கு தகத்தெரிஞ்சு 2வது இன்னிங்ஸ்லேயும் ஒரு 2வது மேட்ச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த கம்பேக் பயங்கரமான கம்பேக். ஒரு ஃபைனல்ஸில் அவர் அவ்வளோ அருமையாக ஜெயிச்சு கொடுத்து வின்னிங் ஷாட் மட்டும் தான் அடிக்கலன்ற ஒரே குறை. பட் நமக்கு தேவை இந்தியா வின் பண்ணி ஒரு சாதனை பண்ணது தான். ஸோ கண்டிப்பாக இந்த பல விமர்சனங்களை தாண்டி இந்த மேட்ச் தோனி அண்டு சாஹலால் இது வின் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது இப்போதைக்கு கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி தான்.